நாமளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நாமளும் ஜெயித்து காட்டலாம்ன்ற ஒரு உரம், ஒரு இன்ஸ்பிரேஷன் என்றால் அது அம்மா அவர்கள் தான். திரு சோ அவர்களை தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா என்று அழைத்தால் கூட அது எந்த விதத்திலும் குறைவுபடாத ஒரு மிகப்பெரிய பெருமை தான். என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா ஒரு ஜப்பான் மாதிரி எல்லா விதமான துன்பங்களையும் கொடுத்தாலும் அத்தனையும் தாங்கிக்கிட்டு தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருந்தார்கள். ஊடகத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மீம்ஸ்னு வருது. இதற்கெல்லாம் இந்த நையாண்டிக்கெல்லாம் தந்தையே திரு சோ அவர்கள் தான். தமிழ்நாடு மிகவும் தைரியமான ஒரு ஆணையும் மிகவும் தைரியமான ஒரு பெண்ணையும் இழந்திருக்கிறது. சோ அவர்களைப் போல தன்னுடைய கருத்தை மிகவும் தைரியமாக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதற்கு முன்பாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தைரியம் மற்ற பத்திரிகையாளர்களெல்லாம் அவரிடம் கற்றுக்கொண்ட ஒரு குவாலிட்டி. புரட்சித் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும், டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும், யார் எந்த மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் தன்னுடைய பத்திரிகை தர்மத்திற்கு எது தவறு என்று தெரிகிறதோ அதை தைரியமாக சுட்டிக்காட்டிய மிகப்பெரிய பத்திரிகையாளர் திரு சோ சார். நையாண்டி கலந்த ஒரு நகைச்சுவையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவரே திரு சோ அவர்கள். இன்றைக்கி ஊடகத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மீம்ஸ்னு வருது, ஒரு பிரபலங்களை கிண்டல் செய்து வருகிறது. இதற்கெல்லாம் இந்த நையாண்டிக்கெல்லாம் தந்தையே திரு சோ அவர்கள் தான். அவர் வெறும் நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் பொது வாழ்விலும் தன்னை இணைத்து கொண்டு, அரசியல் வாழ்விலும் தன்னை இணைத்து கொண்டு, தமிழ்நாட்டு அரசியலிலும் தன்னை இணைத்து கொண்டு, இந்திய தேசிய அளவிலே இருக்கின்ற அரசியலிலும் தன்னை இணைத்து கொண்ட ஒரு பெரிய மகானுபவர். அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் மிகப்பெரிய சாதனைகளை அவர் செய்திருக்கிறார். மகாபாரதம் பேசுகிறது என்று அவர் எழுதிய அந்த ஒரு புத்தகமே அது ஒரு பெரிய அத்தாரிட்டி. மகாபாரதத்தை பற்றி பேசுபவர்கள் அதிலிருந்து கோட்ஸ் எடுத்து பேசலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு போயிருக்காரு. நாடகத்தில் நடிகராக இருந்தார், நாடகத்தை இயக்கினார், நாடகங்களை எழுதினார், நாடகங்களை தயாரித்தார், சினிமாவில் நடித்தார், சினிமாவை இயக்கினார், சினிமாவுக்காக திரைக்கதை வசனம் எழுதினார், சினிமாவை தயாரித்தார் என்று பல முகங்கள் உண்டு திரு சோ அவர்களுக்கு. திரு சோ அவர்களை தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா என்று அழைத்தால் கூட அது எந்த விதத்திலும் குறைவுபடாத ஒரு மிகப்பெரிய பெருமை தான். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய திங்கர். அது மட்டுமல்ல, இந்தியா இலங்கை சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாதிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆலோசகர், இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு அத்தாரிட்டி ஆன் சிலோன் இஷ்யூ என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே பல பொறுப்புகளை வகித்த ஒரு மிகப்பெரிய மகானுபவரை தமிழ் திரையுலகமும், தமிழ் அரசியல் உலகமும், இந்திய அரசியல் உலகமும் இழந்திருக்கிறது. அவருக்கு என்னுடைய இரங்கலை எண்ணற்ற தமிழ் நெஞ்சங்களின் சார்பிலும் எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பிலும் பதிவு செய்கிறேன். இன்னொன்று, நம்மை விட்டு சமீபத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டு உடலால் மறைந்து சென்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே கூட நிறைய திரையுலகத்தைச் சேர்ந்த பல பெரியவர்கள் வந்திருக்கிறீங்க. இதில் பெண் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நாமளும் இந்த லைஃப்பில் வரலாம். We can swim like a small fish in the midst of big whales and sharks. பெரிய பெரிய திமிங்கலங்களுக்கும் சுறாக்களுக்கும் மத்தியில் நானும் ஒரு வண்ண மீனாக நீந்தி என் வாழ்க்கையில் உயர்வேன் அப்படின்ற வகையில் ஒரு பெண் திரையுலகத்தில் ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், அல்லது ஒரு அண்ணி கேரக்டர் நடிக்கிறாங்களா இருக்கலாம், அக்கா கேரக்டர் நடிப்பாங்க, ஒரு தங்கச்சி கேரக்டர் நடிப்பாங்க, ஒரு சிறு குழந்தை பெண் குழந்தை நட்சத்திரமாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே நாமளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நாமளும் ஜெயித்து காட்டலாம்ன்ற ஒரு உரம், ஒரு இன்ஸ்பிரேஷன் என்றால் அது அம்மா அவர்கள் தான். தமிழ்நாட்டில் உள்ள பல ஏழை தாய்மார்களுக்கு நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க குரல் கொடுக்கறது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க நிற்பாங்கன்ற ஒரு பெரிய தைரியத்தை. அதனால தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தாய்க்குலகள் தங்கள் வீட்டில் நடந்த ஒரு சோக சம்பவம் போல் அழுதார்கள். தலையில் அடித்துக்கொண்டு, நெஞ்சில் அடித்துக்கொண்டு, வயிற்றில் அடித்துக்கொண்டு அழுத பெண்களை பார்த்தோம்.
இவ்வளவு தாய்மார்களை அவர்கள் வசியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் இன்ஸ்பிரேஷனாக மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சோகம் கவ்வுகிறதோ அப்பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதலாக ஒரு கடிதம் அவர்களிடமிருந்து வரும். ஒரு முறை, இந்த முறைக்கு முந்திய முறை அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது இதே போல் நம்முடைய நடிகர் சங்கம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கூட்டம் நடத்திய பொழுது என்னை ஏதாவது ஸ்டேஜில் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ ஐ மெட் வித் அன் ஆக்சிடெண்ட் அண்ட் ஐ ஹேட் அ டார்ன் லிகமெண்ட். எனக்கு நடக்கக்கூட முடியாது. அப்போ நான் ஃபுல்லாக அந்த பேண்டேஜஸில் தான் இருந்தேன். அப்போது என்ன பண்ணுறதுக்கும் போது என்னை ரொம்ப நிர்பந்தித்த பொழுது நான் சொன்னேன், என்னால் ஸ்டேஜில் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, மேபி ஐ கேன் ரைட் சம்திங் அண்ட் ரீட் அவுட் ஆன் த மைக் அப்படின்னு சொன்னேன். அது சரின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவர்களை போற்றி ஒரு நீண்ட கவிதை ஒன்றை வாசித்தேன். அது மிகப்பெரிய அளவில் ரொம்ப எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. அதை அடுத்த நாள் அவங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு நீண்ட கடிதம், சகோதரர் விவேக்கிற்கு தங்களது முழங்காலில் தசை நார்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தபோது கூட நீங்கள் அதை பொருட்படுத்தாது எனக்காக வெகு நேரம் மேடையில் நின்று என்னை பற்றி அந்த கவிதையை படித்ததுக்கு என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நன்றாக வாழ வேண்டும்னு வாழ்த்து சொல்லி ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. இது பல வருடங்கள் கழித்து போன வருஷம் இன்னொரு மிகப்பெரிய இழப்பை நான் சந்தித்தேன். அப்போவும் அன்பு சகோதரர் விவேக்கிற்கு உங்களது இழப்பிலே நானும் பங்கு கொள்கிறேன். இது எவ்வளவு பெரிய இழப்பு என்று புரிகிறது. என்னால் நடந்து உங்களுக்கு நேரடியாக என்னுடைய அஞ்சலியை உங்கள் வீட்டில் செலுத்த முடியவில்லை. ஆகவே இந்த கடிதத்தை எழுதுகிறேன்னு சொல்லி அப்போவும் ஒரு வருத்தம் தோய்ந்த கண்ணீர் தோய்ந்த ஒரு கடிதத்தை அம்மா அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். இப்போ நான் நினச்சேன், எவ்வளோ பிஸி சிஎம் இவங்க, இதுக்கு மத்தியில் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு லெட்டர் எழுதுகிறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு வருஷம் கழித்து எனக்கு தெரியாது, அம்மாவையே கடிதம் எழுதிய மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்த எண்ணற்ற மக்களின் கண்ணீரை துடைத்த ஒரு தாய் ஒரு 1.5 வருஷம் கழித்து அவங்களே இல்லை அப்படின்றது மிக கொடூரமான நிதர்சனம். இட்ஸ் அ க்ரூயல் ரியாலிட்டி. ஸோ அதை எப்படி பதிவு பண்ணுறது, இந்த வருத்தத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேருக்கு அம்மாவோட ஸ்ட்ரைட் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க மறைந்த பொழுது ஏதோ ஒன்று மிகப்பெரிய ஒரு வேக்குவம் நம்ம ஃபீல் பண்ணோமா இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு மாதிரியாக ஆச்சு பார்த்தீங்களா? அதுதான் தட் இஸ் த மேஜிக் ஆஃப் அவர் கிரேட்னஸ் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா ஒரு ஜப்பான் மாதிரி. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, ஜப்பான் இருக்குது பாருங்கள், இந்த பூமி பந்தில் பூமிக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் வரும் தெரியுமா? ஒரு பூகம்பம் வரலாம், ஒரு கடல் மூலமாக ஒரு சுனாமி வரலாம், புயல் வரலாம், எரிமலை வரலாம். இதெல்லாம் தான் பூமி அதிர்ச்சி, சுனாமி, எரிமலை, இதெல்லாம் தான் பூமிக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள். ஆனால் அந்த குட்டி தீவான ஜப்பான் அந்த 3ஐயும் அனுபவிக்கிறது. வேறு எந்த நாட்டிலும் இந்த 3ம் நடப்பது கிடையாது. ஏதாவது 1 இருக்கும், 2 இருக்கும். ஆனால் ஜப்பான் மாதிரி ஒரு சின்ன நாட்டை விதி, இயற்கை புரட்டி போடுகிறது. எல்லா விதமான துன்பங்களையும் கொடுத்தாலும் இந்த ஜப்பானியர்கள் உலகத்திலே உழைப்பிலும் நேர்மையிலும் ஒழுக்கத்திலும் மிக உயர்ந்து நிற்கிறார்கள். அதே போல அம்மா அவர்களும் வாழ்க்கையில் சந்திக்காத துயரங்கள் இல்லை, சோதனைகள் இல்லை, வேதனைகள் இல்லை, சவால்கள் இல்லை, வலிகள் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, சோகம் இல்லை, எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். அத்தனையும் தாங்கிக்கிட்டு தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருந்தார்கள். எத்தனையோ பேருக்கு நல்லது செய்தார்கள். ஏகப்பட்ட ஏழைக்கு சாப்பாடு போட்டாங்க. தட்ஸ் சம்திங், எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனாலும் அதையும் தாண்டி இவ்வளவு நல்லது செய்திருக்காங்க. அவங்களுடைய சடனாக டிமைஸுங்கிறது பேரதிர்ச்சி தான். இதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து உடனடியாக அதற்கு நாம் அதுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இதை நடத்தியிருக்கின்ற எங்களுடைய நடிகர் சங்கத்தை சார்ந்த நாசர் சார், விஷால் அவர்கள், கார்த்தி அவர்கள், இன்னும் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஏன் இதை ஆரம்பத்திலிருந்து ஓடி ஆடி வேலை செய்து கொடுத்த லலிதகுமாரி, யாரை சொல்வது யாரை விடுவது, அப்புறம் இந்த அரங்கத்தை நமக்காக கொடுத்திருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்,
எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி என் இரங்கல்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி.